நானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தீர்ப்பு நேற்றைக்கு வெளிவந்திருக்கு. சாத்தான்குளம் சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஜெயராஜ் பென்னிஸ் காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். இதுல குற்றவாளிகளான 9 காவலர்களுக்கும் நேற்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முத்துக்குமரன் மரண தண்டனை விதிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய நன்றி அவங்க தெரிவிச்சுக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அரிதினும் அரிதான வழக்காக இதை எடுத்துக்கிட்டு காவல்துறை மரணம்ங்கிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சட்டத்திட்டங்களை காவல்துறை மதிக்காம அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்கன்னு பதிவும் பண்ணியிருக்கிறாரு. சாத்தான்குளம் சம்பவம்ங்கிறது கொரோனா டயத்துல நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். 2020 கடையை அதிக நேரம் வைத்த அந்த ஒரே காரணத்திற்காக காவலர்களால் கைது செய்து கொண்டு செல்லப்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை காவல்துறையினர் பயன்படுத்தி இவங்களை அடித்தே கொலை பண்ணியிருக்கிறாங்க காவலர்கள். காவல் மரணம்ங்கிறது தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. இவங்க இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க, இப்போ உயர் நீதிமன்றத்துக்கு போவாங்க, இந்த மேல்முறையீடு பண்ணி அங்க போயிட்டு அடுத்து உச்ச நீதிமன்றம் போவாங்க, அடுத்து கருணை மனுவும் அந்த குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. அங்கேயும் இந்த முத்துக்குமரன் நீதிபதி அளித்த தீர்ப்பு உறுதிப்படுத்தணும். மரண தண்டனை இவங்களுக்கு நிறைவேற்றினாதான் காவல் நிலைய மரணங்கள் குறையும். இந்த மடப்புறம் அச்சித்குமாருக்கும் இதே போல தீர்ப்பு வரணும். அதே மாதிரி தொடர்ச்சியா நடந்த காவல் மரணங்களுக்கும் இதே போல தீர்ப்பு வந்தாதான் காவல் நிலைய மரணங்கிறது இங்க குறைக்கப்படும்.